வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஒரு தோட்ட காணொளி தான். இன்றைக்கு என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோக்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் மொண்டு போட்டுடுங்க. லைக் போட மறந்துடாதீங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் போட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க என்னுடைய தோட்டத்தை பார்க்கலாம். இப்போ என்னுடைய கொண்டக்கடலை மரம் எப்படி இருக்குன்னு சொல்லியும் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களான்னு சொன்னால் எங்களோட கடலை மரத்தை பாருங்கள் எப்படி நிற்கிது. அந்த கொண்டக்கடலை மரம் பாருங்கள் எப்படி மணியாக கொண்டக்கடலை வந்து தொங்குதுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். எங்களோட கொண்டக்கடலை மரம் எப்படி இந்த ரோவுக்கு ஃபுல்லாகவே கொண்டக்கடலை மரம் தான் இருக்குது பாருங்கள். இவ்வளோ அழகாக கொண்டக்கடலை மரம் வளர்ந்து நல்ல மணியாக காய்கள் வந்து காய்ச்சி தொங்குது. உண்மையிலே நல்ல அழகாக இருக்குது பார்க்கவே. நீங்களும் கொண்டக்கடலை மரம் போட்டு பாருங்கள். வார வருஷம் தோட்டம் செய்யும்போது கொண்டக்கடலை போட்டு பாருங்கள். இதுதான் நண்பர்களே எங்களோட லண்டன் வீட்டு தோட்டம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு நான் ஒரு அறுவடை தான் செய்ய போகிறேன். என்னென்னு சொன்னால் வெங்காயத்தால் தான் அறுவடை செய்ய போகிறேன். எனக்கு இந்த முறை பார்த்தீங்களன்னு சொன்னால் வெங்காயத்தால்லாம் நிறைய வந்திருக்குது. இது 2ஆம் தேதி நான் வெங்காயம் நட்டிருந்தேன். நான் பாருங்கள் அந்த சினோ கொட்டி ஐஸ் மலை கொட்டினதுக்கு பிறகு திருப்பி வெங்காயம் நட்டு அதில் இருந்து பாருங்கள் இவ்வளோ வெங்காயத்தாள்கள் வந்திருக்குன்னு சொல்லி நிறைய வெங்காயத்தாள் வந்திருக்குது. இப்போ அதெல்லாம் அறுவடை செய்ய போகிறேன். இது என்னுடைய மிளகாய் மரங்கள் இன்னும் இப்போ தான் மொட்டுகள் வைக்குது. சிலது பூத்திருக்குது, சிலது இப்போ தான் மொட்டு வச்சிருக்கு பாருங்கள். கத்தரி எல்லாம் இப்போ தான் பூத்திருக்குது. தக்காளி மரமும் இப்போ தான் பூக்க வலிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களான்னு சொன்னால் அவரைக்கண்டு பாருங்க, அவரையெல்லாம் பூத்திருக்குது. இது வந்து கத்தி அவரை என்று சொல்லுவோம் பாருங்கள். இது வந்து ஒரேஞ்ச் கலர் பூத்து நிற்கிது கத்தி அவரை. இங்கே இவ்வளோ அழகாக பூத்திருக்குன்னு சொல்லி வாரக்கிழமையில் அத்தி அவரைக்காயெல்லாம் வார மாதம் நாங்கள் அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்களான்னு சொன்னால் ஓஞ்சி மரம் வச்சிருக்கிறேன். இப்போ தான் ஓஞ்சி கண்டெல்லாம் கொடி மேலே விட்டு பூக்க வலிக்கிறீனா. இது பார்த்தீங்களா ரெஜிபோம் பாக்ஸுக்குள்ளேயும் வெங்காயத்தாள் வந்திருக்கு பாருங்கள். எப்படி அழகாக பெரிய வெங்காயத்தாள்கள் வந்திருக்குன்னு சொல்லி. இது வந்து பாருங்கள் அந்த பழைய வெங்காயம்தான். இப்போ கொஞ்சம் துளித்தெழுந்து வெங்காயம் விளைஞ்சும் இருக்குது பாருங்கள். வெங்காயம் இப்படி கொத்தாக விளைஞ்சிருக்குன்னு சொல்லி. இது வந்து இப்போ நட்ட வெங்காயம் பாருங்கள். திருப்பி நட்டு இருக்கிறேன் வெங்காயம். இது பார்த்தீங்களன்னு சொன்னால் வத்தாளக்கிழங்கு நல்லா கொடி விடுது. நான் கொடியை மடக்கி மண் போட்டு விட்டுருக்குறேன். அப்போ தான் கொடி கீழே வேரோடி வந்து கிழங்கு வைக்கும். அதுக்காக வத்தாளக்கிழங்கு இப்படி செய்து வச்சுருக்கிறேன் பாருங்க. கொடி போகும், அதுக்கு மேலே மண்ணை போட்டு விட்டுருக்குறேன். பார்த்தீங்களான்னு சொன்னால் தக்காளி நிற்கிது. இது வந்து பார்த்திங்களா நான் போட்டிருந்தேன். நான் சலாட்டு போடுறதுக்கு இது ஒரு வகையான முள்ளங்கி. இது வந்து நீங்கள் சும்மா கழுவிட்டு சலாட்டில் வெட்டி போட்டுட்டு சாப்பிடக்கூடிய ஒரு முள்ளங்கி வகை. இப்போ பார்த்திங்களான்னு சொன்னால் என்னுடைய மாதுளை மரம் சூப்பராக வளர்ந்து வந்திருக்குது. ஆனால் பூக்கையில் காய்க்கையில் ஏனென்று தெரியல. சில நேரம் வார வருஷம் அப்படி பூக்குமோ காய்க்குமோ எனக்கு தெரியல. பார்க்கலாம், விட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி. இது கத்தரி மரம், வெள்ளை கத்தரி மரம். இப்போ தான் ஒரு பிஞ்சு போட்டிருக்குன்னா பூத்திருக்குது. இனித்தான் காய்க்கும் வெள்ளை கத்தரி. இங்கே பார்த்தீங்களாண்டா பேப்பு கத்தரின்னு நிற்கிது, வெள்ளை கத்தரி நிற்கிது.
பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு இவி எல்லாம் காய்ச்சி எனக்கு இந்த முறை பலந்தெரினமண்டு. இது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் ஒரு வெண்டி மரம் மட்டும் என்னட்ட வந்து நிற்கிதுன்னு சொல்லி அந்த வண்டியில் முதல் ஒரு பூ பூத்திச்சுது. ஆனால் காய் வரையில் இந்த முறை ஒரு பூ பூத்திருக்குது. பார்க்கலாம் காய் வருகுதோன்று சொல்லி எவ்வளோத்துக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு சின்ன மொட்டு மாதிரி காய் இருக்குது. பார்க்கலாம் இந்த காய் வளர்ந்து வருகுதோ இல்லாட்டி என்ன மாதிரி என்று சொல்லி. இப்போ பார்த்திங்களான்னு சொன்னால் நாங்கள் வெங்காயத்தால் முதல்ல அறுவடை செய்வோம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு வெங்காயத்தாலாம் நான் வறுக்க போகிறேன். இப்போ நான் இந்த வீடியோ இன்றைக்கு எடுக்கிறேன், விடியத்தான் எடுக்கிறேன். ஏன்னு சொன்னால் விடிய வேண்டாம், டக்கண்டு ஒரு 5:30-6 மணிக்கு ஒழும்பி எடுக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்திங்களான்னு சொன்னால் வெயில் வந்ததுன்னு சொன்னால் இந்த பின்னேரம் 8-9 மணி வரையும் நல்ல வெயிலாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் வீடியோ செய்யலாம் தோட்டத்தில் அதுக்காகவே நான் இன்றைக்கு ஏர்லியாகவே ஒழும்பி வெங்காயத்தாளுகளை உடைச்சி எடுக்கிறேன். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வெங்காயத்தால் வரக்க போகிறேன் தோட்டத்தில் பிடுங்கி. பார்த்திங்களா எவ்வளோ நீளமான வெங்காயத்தாள்ன்னு பாருங்க, எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ இது நாங்கள் ஒரு பாக்ஸில் பிடிங்கினா வெங்காயத்தாள் பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி எல்லா பாக்ஸில் இருக்கிற வெங்காயத்தாள்களை பிடுங்கி எடுத்துக்கொள்ளலாம். நீங்களும் இப்படி தோட்டம் செய்யுங்க. உண்மையிலேயே ஒரு சின்ன இடம் இருந்தாலே தோட்டம் செய்தீங்களான்னு சொன்னால் நிறைய பலன் பெறலாம். பாருங்க நான் ஒரு சின்ன இடத்துல இப்படி தோட்டம் செய்திருக்கிறேன்னு சொல்லி. பார்த்திங்களான்னு சொன்னால் இதில் இயற்கையான உரங்கள் மருந்து தான் நான் அடித்து காய்கறிகள் எடுக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி இயற்கை உரம் இயற்கை மருந்து பாவிச்சிங்களோன்னு சொன்னால் உங்களுக்கு எப்போவுமே உடம்புக்கும் ஹெல்த்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பார்த்திங்களான்னு சொன்னால் எவ்வளோ அழகாக பாருங்க இருக்குது. இயற்கை உரங்கள் போட்டு இயற்கை பசலை அடிக்கிறபடியே பாருங்க எவ்வளோ தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ பார்த்திங்களா என்னுடைய நந்தியாவட்டையும் பூத்திருக்கு பாருங்க. மல்லிகை பூ எவ்வளோ அழகாக பூத்திருக்கண்டு. எப்படி என்னுடைய மல்லிகைப்பூ பாருங்க எவ்வளோ மொட்டு வச்சு எவ்வளோ அழகாக பூத்திருக்கண்டு சொல்லி. இதுக்கெல்லாம் நான் இயற்கையான பசலை மருந்துகள் அடித்தபடியே பாருங்க. இப்போ புதுசாக எவ்வளோ மொக்கு வச்சிருக்கண்டு பூக்குறத்துக்கு பாருங்க. பாருங்க என்னுடைய துளசி மரம் அவ்வளோ அழகாக நிற்கன்னு சொல்லி. இது இன்சுலின் மரம் பாருங்க. இது சுகருக்கு பாவிக்கிற இன்சுலின் மரம். அது கண்டு பாருங்க. இதுக்குள்ளேயும் குட்டி போட்டு இருக்குது பாருங்க. இந்த நாங்கள் இப்போ குட்டியை பிடுங்கி எடுத்து 2 குட்டி வெளியில் வச்சுருக்கிறேன் ஒரு சாரியில். பார்த்திங்களான்னு சொன்னால் இன்னொரு குட்டி போட்டு பாருங்க அப்படி வந்திருக்கண்டு வளர்ந்து. இது இன்சுலின் மரம் குட்டி போடும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த தடி வெட்டி வச்சாலும் கண்டு வரும். இது எங்களோட ஊர் நந்தியாவட்டையும் ஊர் மல்லிகை தான். பூசணி பார்த்திங்கன்னா பூத்திருக்கு ஆனால் காய்க்காது. ஏனெண்டா இது பொய்ப்பூ பூத்திருக்கு, ஆண் பூ பூத்திருக்குது. காயில் வராத ஆண் பூ தான் பூத்திருக்குது பாருங்கள் பூசணி. இங்கே முந்தநாத்து நெல்ல மழை, நைட் இரவெல்லாம் நெல்ல மழை பெஞ்சிருக்குது. அதால் இப்போ பார்த்திங்களாண்டா கண்டுகள் எல்லாம் நெல்ல வடிவாக ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்கணும் பாருங்க. பார்த்திங்களான்னு சொன்னால் ஓஞ்சிக்காய் காய்ச்சிருக்குது பாருங்க. இந்த ஓஞ்சியில் 2 காய் காய்ச்சிருக்கு பாருங்க. கொடி ஏறுது பாருங்க. இல்லை காயும் வந்திருக்குது. எல்லா ஓஞ்சிக்காயிலையும் கொடியிலையும் காய்கள் விட்டுருக்குது. பூவும் இருக்குது, காயும் இருக்குது. பார்த்திங்களா பாருங்கள் நேரம் 6:30. ஆனால் சூரியன் கண்ணுக்கு குத்துற அளவுக்கு வந்துட்டுது. பார்த்திங்களாண்டா 5:30-6 மணிக்கு ஒழும்பி வீடியோ எடுக்கணுமெண்டா எடுக்கலாமே. என்ன சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் பின்னேரம் இரவு தான் எடுக்கலாமே. அப்படி அதுக்கான் ஏனென்று சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த சம்மர் வந்தால் சூரியன் ஏர்லியாக வந்துடுவார். அதனால் அப்படி இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஒரு லைக் கொண்டு போட மறந்துடாதீங்க ப்ளீஸ். என்னுடைய வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி லைக்கும் பண்ணுங்கள்.